இல்லைன்னு திருமாவளவன் நேற்று பேசியிருக்காரு. எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். நீங்க அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க. இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒன்று எங்க இருக்கு? யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தர்ல நான் ஒருத்தன். எங்கே திராவிடம் தமிழுக்கு ஆக்குது? எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்க. இதுல எந்த இடத்துல அது இருக்கா? நியூஸ்ன்னு இருக்கு, தமிழ் எழுத்துல இருக்கு, தங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ் படிக்க எழுத 86,000 முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்வி விடுறார்கள். தமிழ்ல தேர்ச்சி வர முடியல. தமிழ் எங்க இருக்கு? பேச வரல, எழுத வரல, தமிழ் படிக்க தெரியாத, எழுத தெரியாத 3 தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். எங்க இருக்கு? என் மொழி இல்லை, என் கலை இல்லை, என் இலக்கியம் இல்லை, என் பண்பாடு இல்லை, என் வழிபாடு இல்லை, என்னுடைய வரலாறு இல்லை, எனக்கென்ற அரசியல் இல்லை, அதிகாரம் இல்லை. அப்புறம் நீ திருப்பி இதுதான் பாதுகாக்குது. இந்தியை எதிர்த்ததுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தன்னெழுச்சியா மாணவர்கள் போராடியது, அதன் மூலமாக வந்த கிளர்ச்சி. போராடுகிறவரை ஐயா வேற என்ன சொல்றாங்க? இந்த காலி பயில்களை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்கு, சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னது அவர். இந்திய நான் எதிர்க்கிறது இந்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, இங்கிலீஷ் படிக்காம போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்? இந்தி எங்க எதிர்த்தாங்க? இன்னைக்கு இந்தி இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இந்தி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்தி இருக்கா இல்லையா? அப்புறம் எல்லா இடங்களையும் இந்தியை எதிர்க்கிறங்கிறது ஒரு நாடகம். இந்தி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று கூச்சல். அப்ப ஆளுங்கட்சியா வந்தோடனே இந்திக்காரனே வாடாங்கிறது. எதிர்கட்சியா இருக்கும்போது கோம் பேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி. எப்படி? பெரியார் அண்ணா இல்லை என்றால் நம்ம தமிழகத்தில் எல்லாருமே இந்தி வாழாவாக ஆயிருப்போம்னு திருமாவளவன் நேற்று பேசியிருக்காரு. அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்க அண்ணன் மாத்தி பேசிட்டு இருக்காப்ல. இந்தி எப்படி நாங்க இந்தியா எப்படி மாறி இருப்போம்? எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்க. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்திய கற்பிக்க அனுமதிச்சது இந்த திராவிட இயக்கங்கள். இவங்க நடத்துற திமுக நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழி, இந்தி பாடமொழியா இருக்கா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி, தமிழ் பாடமொழியா இருக்கா? இந்தி பேசியிருப்போம்னா எப்படி?